Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 46, 45 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். Question number 46. For the following 2 by 2 contingency table, the value of I square after 8's correction is 2, 10, 8, 4. Option A 4, option B 4.286, option C 3.5, option D 0.01. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் நீங்கள் இந்த எய்ட்ஸ் கரெக்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதை போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 4.286 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 2 by 2 கண்டிஜென்சி டேபிளில் நம்ம வந்து வேல்யூ ஆஃப் கை ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எய்ட்ஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் வர்ற கை ஸ்கொயர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிற டேபிளுக்கு அப்படியே நம்ம வந்து டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை எய்ட்ஸ் கரெக்ஷன் பண்ணி அந்த கரெக்டட் டேபிளை வச்சும் வர்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம ரெண்டு விதமா நம்ம அந்த ஃபார்முலா போடலாம்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு மெத்தட்லையும் நான் போட்டு காமிக்கிறேன். சேம் ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது அந்த டேபிள்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்க ஏபின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ரோவில் இருக்கிறத சிடின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஏன்றது நம்மளுக்கு 2, பின்றது 10, சின்றது 8, டின்றது 4. இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டைரக்ட் ஃபார்முலா நம்ம வந்து எய்ட்ஸ் கரெக்ஷனுக்கு கரெக்டட் டேபிள் போடாம டைரக்டா வர்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கை ஸ்கொயர் வேல்யூ ஆஃப்டர் எய்ட்ஸ் கரெக்ஷனுக்கு டைரக்டா வர்ற ஃபார்முலா கொடுத்துருக்க ஏபிசிடி யூஸ் பண்ணியே நம்ம போட்டுடலாம். n இன்டூ மாட் ஏடி மைனஸ் பிசி minus n by 2 whole square divided by a plus b into c plus d into a plus c into b plus d. இதுல என்னன்றது என்னன்னாக்கா டோட்டல். இப்போ வந்து இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி வர்றதுதான் நம்மளுக்கு இந்த ரைட் சைட்ல இருக்க ரோ டோட்டல். அப்ப 8, 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 12ன்ற டோட்டல். அதே மாதிரி காலம் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 plus 10 வந்து 2 plus 8 10. அதே மாதிரி 10 plus 4 வந்து 14. இப்போ கிராண்ட் டோட்டல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24ன்னு வரும். இந்த nன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 24ன்றது தான். ஸோ n வேல்யூ 24, n வேல்யூ 24, a இன்ட்டு டின்றது 8, பிசின்றது 80, n by 2 அப்படின்றது 24 by 2 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. கீழே வந்து a plus b, c plus d, a plus c, b plus d போட்டோம்னா 10 into 14 into 12 into 12ன்னு கிடைக்கும். இந்த 12, 12 அந்த ரோ டோட்டல் காலம் டோட்டல் இருக்கு இல்லையா, அதுதான் கீழே போட்டிருக்காங்க நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில். ஸோ அந்த இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் நம்மளுக்கு 4.2857 ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் பின்றது கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த டேபிளை கரெக்ட் பண்ணாம கொடுத்துருக்கிற டேபிளை அப்படியே கொடுத்து அந்த அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணும்போது ஆன்சர் 4.2857 கிடைச்சது. இப்போ நம்ம எய்ட்ஸ் கரெக்ஷன் போடுறதுக்கு அந்த கரெக்டட் டேபிளை எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஏடின்றது நம்மளுக்கு 8, ஏடின்றது 8, பிசின்றது 80. அப்போ எது ஸ்மாலர்னு பார்த்தீங்கன்னா ஏடி தான் சின்னதா இருக்கு நம்மளுக்கு. அதனால ஏவுலையும் டிலையும் நம்ம எது கம்மியா இருக்கோ அதில் 0.5 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0.5 ஆட் பண்ணணும். எதுல ஆட் 0.5 டு ஏ அண்ட் டி. அதே மாதிரி எது வந்து அதிகமா இருக்கு நம்மளுக்கு பி அண்ட் சி. ஸோ அதுலேருந்து 0.5 நம்ம குறைச்சிக்கணும். அப்போ பி அண்ட் சிலேருந்து நம்ம 0.5 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் 0.5 டு பி அண்ட் சி. இப்போ கரெக்டட் டேபிள் எப்படி போடணும் அப்படின்னாக்க ஏவுல 0.5 ஆட் பண்ணணும், ஏவுல 0.5 ஆட் பண்ணணும். அதே மாதிரி டில 0.5 ஆட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சில நம்ம வந்து பில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10ன்னு இருக்கு. அப்ப 10ல இருந்து 0.5 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 9.5. அதே மாதிரி
ஒரிஜினல் டேபிள்ல 8ன்னு இருக்கிறது இங்க வந்து 0.5 மைனஸ் பண்ணோம்னா 7.5ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஏ அண்ட் டில ஒரிஜினல் டேபிள்ல இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம வந்து 0.5 ஆட் பண்ணிருக்கோம். அதே வந்து ஒரிஜினல் டேபிள்ல நம்மளுக்கு பி அண்ட் சி இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம 0.5 லெஸ் பண்ணிருக்கோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரோ டோட்டல் அண்ட் காலம் டோட்டல் எல்லாமே நம்மளுக்கு எப்படி வரும்னாக்கா சேம் அந்த ஒரிஜினல் டேபிள்ல இருக்க டோட்டலே தான் வரும். அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ரோ டோட்டல் 12 அதே மாதிரி காலம் டோட்டல் 10-14 வரும். அப்புறம் கிராண்ட் டோட்டல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24ன்னு இருக்கு. அதே தான். இப்போ இதுக்கான ஃபார்முலா ஆஃப்டர் ஏட்ஸ் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கரெக்டர் டேபிளுக்கு இந்த டேபிள்ல கொடுத்துருக்க ஏபிசிடியை நோட் பண்ணிக்கணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஏவுக்கு 2.5, பிக்கு 9.5, சிக்கு 7.5, டிக்கு 4.5. அப்ப ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏடி மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் இன்டு என் டிவைடட் பை ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி ஏ பிளஸ் சி பி பிளஸ் டி. இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம். இப்ப இங்க கொடுத்திருக்கிற இந்த கரெக்டட் டேபிள்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஏபிசிடியை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப ஏக்கு 2.5, பிக்கு 9.5, சிக்கு 7.5, டிக்கு 4.5. அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ டோட்டல் காலம் டோட்டல் தான். அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்பயும் நம்மளுக்கு ஆன்சர் 4.2857 தான் கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதுல நீங்க கரெக்டட் டேபிள போட்டு ஃபார்முலா போடுறதுனாலும் போடலாம், இல்ல டைரக்டா கொடுத்துக்கிற டேபிள்ல ஏபிசிடியை வச்சு நம்ம அந்த அதுக்கான ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏட்ஸ் கரெக்ஷனுக்கான chi-square வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Question number 47. If x and y are independent random variables, then the correlation coefficient r of x plus y, x minus y between x plus y and x minus y is option A sigma x square plus sigma y square divided by sigma x square minus sigma y square. Option B sigma x square minus sigma y square divided by sigma x square plus sigma y square. Option C sigma x square plus sigma y square divided by sigma y square minus sigma x square. Option D sigma y square minus sigma x square divided by sigma x square plus sigma y square. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸா இருந்ததுன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் டிவைட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்து இந்த டெரிவேஷன் பார்க்கலாம். இப்போ இதுல கொடுத்துருக்க ஐடியா பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதுல இருந்து நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் r of x plus y, x minus y கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிக்மா x plus y whole square, சிக்மா x plus y ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். சிக்மா x plus y ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா சிக்மா x square plus sigma y square plus 2 times r into sigma x into sigma y. அதே மாதிரி தான் சிக்மா எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆர் சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம வந்து சிக்மா எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம எழுதணும்னாக்க இதுல இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னாக்க எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கமா ஒய் வந்து நம்மளுக்கு 0. அப்ப ஆர் வேல்யூ 0 அப்படின்னாக்க இந்த ஃபார்முலாவில நம்மளுக்கு இந்த ஆரோட மல்டிபிள் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், சிக்மா எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ சிக்மா எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும் கேட்கறதுனால அதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். Square root of sigma x square plus sigma y square. Similarly, sigma x minus y is equal to square root of sigma x square plus sigma y square. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். Correlation coefficient formula r of x y is equal to covariance of x comma y divided by sigma x into sigma y. இப்போ நம்மளுக்கு r of x plus y
comma x minus y ஓட formula பாத்தீங்கன்னா covariance of x plus y comma x minus y divided by sigma x plus y into sigma x minus y. இப்போ இதுல covariance of ax plus by comma cx plus dy ஓட formula பாத்தீங்கன்னா ac into sigma x square plus bd into sigma y square. So இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு r of x plus y, x minus y தான் இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மேலே வந்து கோவேரியன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a c sigma x square plus bd sigma y square divided by sigma x plus y into sigma x minus y. ஏற்கனவே நம்ம வந்து இங்க நம்ம sigma x plus y-யும் sigma x minus y-யும் போட்டு வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a வேல்யூ x plus by-ல a வேல்யூ 1. இங்க வந்து a into x இருக்கிறதா அர்த்தம். So 1 into x அது மாதிரி 1 into y. அது மாதிரி 1 into x 1 minus 1 into y ன்னு வருது. அப்ப a வேல்யூ 1, b வேல்யூ 1, c வேல்யூ 1, d வேல்யூ minus 1. So substitute பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 into 1 sigma x square plus 1 into minus 1 into sigma y square divided by ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். அப்போ மேலே வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கிடைக்குது. ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 48. In a generalized Poisson queuing model, define n is equal to number of customers in the system. Lambda n is equal to arrival rate of customers given n in the system. Mu n is equal to departure rate of customers given n in the system. Pn is equal to steady state probability of n customers in the system. For n is equal to 1, 2, 3, etc. The balance equation is option A mu n minus 1 pn minus 1 plus lambda n plus 1 pn plus 1 is equal to lambda n plus mu n into pn. Option B lambda n minus 1 pn minus 1 plus mu n plus 1 pn plus 1 is equal to lambda n plus mu n into pn. Option C lambda n minus 1 pn minus 1 plus mu n plus 1 pn plus 1 is equal to lambda n plus 2 plus mu n plus 2 into pn plus 2. Option D mu n minus 1 pn minus 1 plus lambda n plus 1 pn plus 1 is equal to lambda n plus 2 plus mu n plus 2 into pn plus 2. இந்த கொஸ்டின்ல பாய்சன் கியூயிங் மாடல்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு n-ன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லாம்டா n-ன்றது அரைவல் ரேட் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மியூ n-ன்றது டிபார்ச்சர் ரேட்டு எப்பயும் போல, pn-ன்றது ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி வர்ற பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரிசல்ட்டு. இந்த ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி lambda n minus 1 pn minus 1 plus mu n plus 1 pn plus 1 is equal to lambda n plus mu n into pn. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி n வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், லாம்டா n-ன்றது அரைவல் ரேட்டு, மியூ n-ன்றது டிபார்ச்சர் ரேட்டு, pn வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியா இருந்துச்சுன்னா பேசிக் ஈக்குவேஷன் அந்த ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு lambda n minus 1 pn minus 1 வரும் and mu n plus 1 pn plus 1 is equal to lambda n plus mu n into pn-ன்றது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஏவும் பியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அரைவல் ரேட்ல lambda n minus 1 pn minus 1 வரணும், அடுத்தது mu n plus 1 டிபார்ச்சர் ரேட்டுக்கு வரணும், அப்புறம் that is equal to lambda n plus mu n into pn-ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 49. The hypergeometric distribution h of k n, m, n tends to binomial distribution b k p, 1 minus p as option A n tends to infinity and n into m divided by n tends to 0. Option B n tends to 0 and m by n tends to p. Option C if n tends to infinity and m by n tends to p.
Option D, if n tends to 0 at n by m, n into m divided by n tends to infinity. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கான ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா n இன்ட்டு எம் டிவைட் பை n இல்லைன்னா எம் பை என்னோட வேல்யூ என்னன்றது தான் இங்க ரிசல்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்போது m பை n டென்ஸ் டு பின்றது தான் கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்து அந்த ரிசல்ட் பார்க்கலாம். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே டென்ஸ் டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பாராமீட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது இஃப் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும்போது m பை n டென்ஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, பின்ற வேல்யூ அதுக்கு தான் நம்மளுக்கு போகும். ஸோ ஆப்ஷன் சி இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50. இஃப் MM1 மாடல் தி ப்ராபபிலிட்டி density function of waiting time plus service time distribution is, here lambda is arrival rate, mu is service rate. Option A, mu minus lambda into e power minus mu minus lambda into t. Option B, lambda minus mu into e power minus of mu minus lambda into t. Option C, lambda by mu into mu minus lambda into e power minus of mu minus lambda into t. Option D, lambda into 1 minus lambda by mu. இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. MM1 மாடல் ஐடியா தெரிஞ்சிச்சுனாக்க இந்த ஆன்சர் நீங்க ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எப்பயும் போல லாம்டான்றது அரைவல் ரேட்டு, மியூன்றது டிபார்ச்சர் ரேட், அதாவது சர்வீஸ் ரேட்டு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு டீன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த MM1 மாடலில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒமேகா எஸ்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் that represents the waiting time of a customer in the system. WS ன்றது waiting time of a customer in the system. அது continuous random variable எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா waiting time எடுத்துட்டீங்க. and service time அதுலேயே வந்துரும். and PDF of f of omega and f of omega by n ன்றது density function if WS subject to the condition that there are n customers in the system when the customer arrives. So f of PDF value நம்மளுக்கு f of omega ன்னு எடுத்துக்கலாம். f of omega by n ன்றது density function எடுத்துக்கிறீங்க. if w of s ன்றது நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் waiting time of a customer in the system ன்னு. subject to the condition என்னன்னாக்க அதுல n customers அந்த சிஸ்டத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ f of omega ன்ற அந்த density function எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா summation n is equal to 0 to infinity f of omega by n into pn ன்னு எழுதிக்கலாம். ஸோ f of omega by n is equal to இங்க வந்து இந்த பாய்சான் ஐடியா மாதிரி e power minus mu into omega mu n plus 1 divided by n factorial into omega power n ன்னு எழுதிக்கலாம். இதுல இதை வந்து ஈக்குவேஷன் ஏ எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஏ ரெப்ரசன்ஸ் அதுல இந்த ஒமேகா பை n சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அந்த சம்மேஷன்ல. ஸோ நியூ சம்மேஷன் நியூ n plus 1 divided by n factorial e power minus mu into omega omega n pn இந்த வேல்யூ. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஒமேகா nன்றது வரைக்கும் எடுத்துட்டு நம்ம pன்ற வேல்யூ 1 minus lambda by mu into lambda by mu power n எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு nல ரன் ஆகுறது மட்டும் நம்ம உள்ள போட்டுக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா mu power n இங்கே நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற mu power n இங்க இருக்கிற mu power n நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 minus lambda by mu வெளில வந்துடும். mu into e power minus mu omega summation n is equal to 0 to infinity lambda into omega power n divided by n factorial. That is equal to mu minus lambda into e power minus mu omega into e power lambda omega mu minus lambda into e power minus of mu minus lambda into omega. So இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
So mu minus lambda into e power minus of mu minus lambda into t. இதில் அந்த சம்மேஷன் நம்ம அந்த பிடிஎஃப் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, நம்ம எப்பயும் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் வேல்யூ. பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.